இந்த அனீமியா வந்தா நம்ம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம அயர்ன் டெஃபிஷியன்சி வந்தா என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யூசுவலி நம்ம அயர்ன் நெறைய சாப்பிட்டாலும் நமக்கு அப்சர்வ் ஆகாம போறதுக்கான இன்னொரு ரீசன் நம்ம எடுத்துக்கிற காஃபி அண்ட் டீ. நம்ம நல்லா அயர்ன் ரிச் ஃபுட்டா சாப்பிட்டாலும், சாப்பிட்ட உடனே நம்ம காஃபியோ, டீயோ எடுத்துக்கும்போது, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அயர்ன் அப்சார்ப்ஷன குறைக்குது. மெயின்லி டீல இருக்கக்கூடிய டானின். இந்த டானின் நம்ம என்னதான் நல்லா அயர்ன் ரிச்சான ஃபுட்டா சாப்பிட்டாலும், அது நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம டீ எடுத்துக்கும்போது, நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய 60 to 70% ஆஃப் அயர்னை அப்சார்ப் ஆக விடாம தடுக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே காஃபியோ, டீயோ எடுத்துக்கிற ஹேபிட்டை மாற்றிக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம காஃபியோ இல்லை டீயோ எடுத்துக்கலாம். லைக்வைஸ் இன்க்ரீஸ் ஃபைபர் கண்டென்ட். நம்ம ஃபுட்டில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாலும் அப்சார்ப்ஷனை குறைக்கும். எல்லா விதமான நியூட்ரியன்ஸோட அப்சார்ப்ஷனும் நம்ம ரொம்ப அதுக்குன்னு ஃபைபரே எடுக்க வேண்டாம்னு இல்லை, ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது அந்த அப்சார்ப்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆன்டாசிட் மாத்திரைகள், நமக்கு அசிடிட்டிக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆன்டாசிட் மாத்திரைகளும் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அதுவுமே நம்ம வயிற்றில் செக்ரீட் ஆகக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதாவது ஆசிடை ரொம்ப கம்மியாக சுரக்க வைக்கிறதுனால அதனாலையும் நமக்கு அப்சார்ப்ஷன் சரியாக இல்லாமல் போகுது. சில பேர் வந்து எனக்கு அப்போ அசிடிட்டி இருந்துச்சு, நான் இந்த ஆன்டாசிட் மாத்திரையை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், இன்னும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் அந்த மாதிரி மாத்திரைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா இதுவே கூட உங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வரதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துதுங்கிறத மறந்துட வேண்டாம். ஸோ சாப்பிட்ட உடனே, அதுவும் இரும்பு சத்து நிறைந்த பொருளாக நீங்கள் சாப்பிட்ட உடனே எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி வராமல் தடுக்கலாம். வந்துட்டாலும் அதை சரி செய்யலாம். இல்லை இதெல்லாம் செஞ்சோம் எனக்கு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகலாம். ஹோமியோபதியில் அனீமியாவோட காரணத்தை சரி செஞ்சு அதை கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் பண்ணுறதுக்கான மருந்துகள் நிறைய இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அனீமியா வந்ததுக்கப்புறம் நம்ம சரி செய்கிறதுக்காக ஓடுறதை விட நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போதே எந்த ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்ல பேலன்ஸ் டயட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல வாக்கிங்கோ, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தென் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல தூக்கம், இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழலாம். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.